திருப்பிக் கொள்வோம். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். என்ன சொல்கிறாரு? புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த வேத வசனத்திலிருந்து தான் எப்படி வெற்றி அடைவது என்பதை பார்த்து வருகிறோம். வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் செய்ய எடுத்த காரியத்தை எப்படி வெற்றியாய் செய்து முடிப்பது. இங்கே யோசுவாவுக்கு தேவன் ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி யோசுவா செய்ய எடுத்த காரியத்தை வெற்றியோடு முடிக்கிறதுன்னு அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். சிறந்த ஆலோசனை, உலகத்திலேயே வெற்றி பெறுவதற்கான சிறந்த ஆலோசனையை மனிதனை உண்டாக்கின தேவன், கடவுள், வானத்தையும் பூமியும் படைத்தவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், அவர் ஆலோசனை கொடுக்குறார் பாருங்க. அவர் கொடுக்கும்போது அது ரொம்ப சரியானதாக இருக்கும். என்ன அந்த வெற்றிக்கான ரகசியம் என்ன? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி செய்ய நீ கவனமாக இருக்கிறதுக்கு இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்போ இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், இதன்படி செய்ய வேண்டும். அப்பொழுது வெற்றி நிச்சயம் என்று கேரண்டி கொடுக்குறார். ஏன்னா வெற்றியை வானத்திலிருந்து அவர் கொட்டுறதில்லை. நாம் வெற்றி அடைவதற்கு, இந்த பூமியில் நாம் வெற்றி அடைவதற்கு வழியை அவர் கற்றுக் கொடுக்குறார். பாருங்கள், உலகத்துலேயும் நிறைய வெற்றி அடைவதற்கு நிறைய வழியை சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி பண்ணிடலாம், அப்படி செஞ்சிடலாம், இதை இப்படி தூக்கி போட்டு அதை அப்படி தூக்கி போட்டு இதை இப்படி ஏமாற்றி பண்ணால் ஏதாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வெற்றி எல்லாம் என்ன பண்ணுகிறது? கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த வெற்றி அதுக்கப்புறம் ஒரு தோல்வியில் போய் முடியுது, இல்லைனா ஒரு விரக்தியில் மனச்சோர்வுக்குள்ளாக அவர்களை கொண்டு செல்லுகிறது. அப்போ உண்மையான வெற்றி அது கிடையாது. பாருங்கள், உண்மையான வெற்றி என்ன? தேவன் கொடுக்குற வெற்றி. இது ஒருபோதும் தோல்வி அடையாத வெற்றி, உங்களை துவண்டு போக வைக்காத வெற்றி, விரக்திக்குள்ளாக கொண்டு போகாத வெற்றி. இந்த வெற்றி எப்படி வருகிறது? ரொம்ப சுருக்கமாக சொல்ல முடியும். தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் ஐக்கியம் கொள்வதனால் வருகிற வெற்றி. இப்போ எளிமையாக வெற்றியின் ரகசியத்தை எப்படி சொல்லலாம்? உங்கள் வாழ்க்கை உங்களோடு தேவனும் தேவனுடைய வார்த்தையும் உங்களோடு ஒன்றரை கலக்கட்டும். அப்பொழுது நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவான் சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இப்போ நல்ல ஒரு ஐக்கியம் தேவை. பாருங்க, நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் வாழலாம் அப்படின்ற வாழ்க்கையில் வருகிற வெற்றியை பற்றி வேதம் சொல்லலை. இது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையிலிருந்து வருகிற வெற்றி. ஆகவே இது நிரந்தரமான வெற்றி. இந்த வெற்றி நம்மை தவறான வழிக்கு கொண்டு செல்லாது. சிலர் வெற்றி வெற்றின்னு பேசாதீங்க, தப்பாக போயிடுவீங்க வாழ்க்கையில், தேவனே விட்டுருவாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது தேவன் இடத்துல சேர்ந்தாதான் இந்த வெற்றியே வரும். தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் ஐக்கியம் கொள்வதனால் வருகிற வெற்றியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், சும்மா ஒரு வெற்றியை பற்றி பேசலை. சும்மா நானும் ஜெயிச்சிருவேன், அவங்க ஜெயிக்கிறாங்க, இவங்க ஜெயிக்கிறாங்க, நானும் ஜெயிச்சிருவேன், அந்த வெற்றியை பற்றி சொல்லவில்லை. நம்மை உண்டாக்கின தேவனோடு, கடவுளோடு ஒரு ஐக்கியம், அவருடைய வார்த்தையோடு ஐக்கியம், அவர் சொல்லுகிறபடி செய்கிறதுனால் உண்டாகிற நல்ல வெற்றியை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அதனால தான் இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பல வாரங்கள் சொன்னேன். அதற்கு பல காரணங்கள் சொன்னேன். அதை தொடர்ந்து என்ன பார்த்தோம்? இந்த தேவனுடைய வார்த்தை தீர்க்கிற அடிப்படை பிரச்சனைகளை பார்த்து வருகிறோம். ஏன் அதை பார்த்து வர்றோம்? நம்ம பலவிதமான பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் போது நாம் செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் துவண்டு போய் விடுகிறோம். அதனால் வெற்றி அடைய முடியல வாழ்க்கையில். அப்போ தேவனுடைய வார்த்தை இந்த அடிப்படையான வாழ்க்கையில் வருகிற பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க நமக்கு உதவி செய்கிறது. அதனால தான் வார்த்தை ரொம்ப முக்கியம். எதையோ பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என் வார்த்தைக்கு வாழ்றாரு. இந்த வார்த்தையை எடு, இதை வாசி, இதை தியானி, இதை உன் மனதில் வை, இதை நிரப்பு இருதயத்தில், இதன்படி உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள், இதன்படி செய். அப்போ கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். ஆமென். சரி, இந்த தேவனுடைய வார்த்தை தீர்க்கிற பிரச்சனைகள் பலதை பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம்? இது மனச்சோர்வை, டிப்ரெஷனை நீக்குகிறது. வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மனச்சோர்வில் இருந்தாலும் அதிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வருகிறது. சந்தோஷத்துக்குள்ளாக, மகிழ்ச்சிக்குள்ளாக
பிரவேசிக்க செய்கிறது. ஏன்னா இதில் டிப்ரெஷன்னாலே வாழ்க்கையில் நிறைய பேர் வெற்றி அடைய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் வருது பாருங்கள். ஏதோ ஒரு நேரத்தில் மனச்சோர்வினால் தாக்கப்படுகிறோம். ஆனால் நீங்கள் எப்போதுமே மனச்சோர்வில் இருக்கிறவங்கள பாருங்கள், அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. எதையுமே செய்ய முடியாமல் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நான் பார்க்குறேன், சில நேரங்களில் மனச்சோர்வு வருகிறது, தாக்குகிறது நம்மை. தேவனுடைய வார்த்தைக்கு போகும்போது மனச்சோர்வு நீங்குகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆமென். அப்போ முதலாவது இந்த மனச்சோர்வை தேவனுடைய வார்த்தை நீக்குகிறது. ரெண்டாவது, தவறான காரியங்களின் விதை ஏதாவது நமக்குள்ளாக இருக்குமானால் அதை கண்டுபிடிக்கவும் அதை நம்மை விட்டு அகற்றி போடவும் தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவுகிறது. ஏன்னா தப்பாக நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா, தப்பாக செஞ்சுட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. ஆகவே தவறான காரியங்களின் விதைகள் நமக்குள் இருக்குமானால் அதை தேவனுடைய வார்த்தை நீக்கி போடுகிறது. மூன்றாவது, தேவனுடைய வார்த்தை நமக்கு தெய்வ பயத்தை கொடுக்கிறது. தெய்வ பயத்தினால் நமக்கு தேவனுடைய ஞானம் அதிகரிக்கிறது. அதன் மூலமாய் நாம் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறோம். இதெல்லாம் விரிவாக பார்த்தோம். நான்காவது, தேவனுடைய வார்த்தை சரீரத்தில் ஏற்படுகிற வியாதியை தீர்க்கிறது. வியாதியை தீர்க்கிற அருமருந்தாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இப்போ இந்த வார்த்தையினாலே நம்ம சுகம் அடைய முடியும். ஏன்னா நிறைய பேர் வியாதிப்படுறதுனால வெற்றி அடையாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஐந்தாவது என்ன பார்த்தோம் போன வாரம்? தேவனுடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. நம்பிக்கையே இல்லைங்க அப்படின்ற சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போதே நமக்குள்ள நம்பிக்கை பிறக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மளை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்கிறது, செயல்பட வைக்கிறது, நம்மை ஜெயிக்க வைக்கிறது. ஆறாவது கடைசி என்ன பார்த்தோம்? தேவனுடைய வார்த்தை சமாதானத்தை நதியை போல நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் பரவி பாய செய்கிறது. அதில் தான் நான் கடைசியில் சொன்னவங்களுக்கு, தேவன் நமக்கு பிரயோஜனமானவைகளை, ப்ராஃபிட்டபிள் திங்ஸை நமக்கு போதிக்கிறார். நமக்கு எது லாபமாக இருக்குமோ அதை நமக்கு அவர் என்ன செய்கிறார்? போதிக்கிறார். அவர் நமக்கு போதிக்கும் போது அதில் ஒரு லாபம், பெரிய லாபம் என்ன? சமாதானம் நதியை போல நம்முடைய வாழ்க்கையில் பாய்ந்து ஓடுகிறது. ஆமென். ஓகே, நம்ம தொடருவோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஏழாவது காரியம், ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து பார்க்க போகிறோம். என்ன அது? தேவனுடைய வார்த்தையானது உணர்ச்சி பூர்வமான காயங்களை நம்முடைய இருதயத்திலிருந்து ஆற்றுகிறது. நம்ம இருதயத்தில் இருக்கிற உணர்ச்சி பூர்வமான காயங்களை ஆற்றுகிறது. திருப்பிக் கொள்ளும். சங்கீதம் 119வது சங்கீதம் 165வது வசனம். திரும்ப திரும்ப இந்த சங்கீதத்துக்கு வருவோம். ஏன்னா இது அற்புதமான, ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. சங்கீதம் 119 165வது வசனம் என்ன சொல்கிறார் பாருங்கள் சங்கீதக்காரன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. நிறைய நேரத்தில் வாழ்க்கையில் ஏன் தோற்று போயிடுறோம்? நமக்கு ஏதோ ஒரு இடறல் வந்து விடுகிறது. யாரோ பண்ணுகிற விஷயங்கள் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனசை என்ன செய்யுது? பாதிக்குது, நம்மளை கஷ்டப்படுத்திடுது, நம்மளை வேதனைக்குள்ளாக்கிறது. இடறல் இல்லைன்னா ஏதோ வழியில் போகிற இடத்துல ஒரு தடை இருக்குது, அந்த தடையை பற்றி பேசலை இவர். சில மொழிபெயர்ப்பு அதை குறித்து சொல்லும்போது, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல சொல்லப்படுகிறது பாருங்கள். அவர்களை எந்த ஒரு காரியமும் அவருடைய உள்ளத்தை புண்படுத்த முடியாது அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. நத்திங் ஷால் அஃபண்ட் தம், கேஜேவி என்கிற ஆங்கில மொழிபெயர்ப்பில் அப்படியே சொல்கிறாங்க. நத்திங் ஷால் அஃபண்ட் தம். இவங்க என்ன அஃபண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அது மட்டும் இல்லை, அந்த சமாதானம் இருக்கிறதுனால, தேவனுடைய வார்த்தையினால் வருகிற சமாதானம் இருக்கிறதுனால, வெளியிலிருந்து யாரோ பண்ணுகிற ஏதோ ஒரு காரியம் என் இருதயத்தை, மனதை புண்படுத்துவதில்லை. அதை நான் காயப்படுத்தாது, என்ன புண்படுத்தாது அப்படின்னு அவர்கள் தைரியமாக இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை நேசிக்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு நன்மை உண்டாகுது பாருங்கள். திருவிவிலியம் என்கிற மொழிபெயர்ப்பில் பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு, அவர்களை நிலைக்குலைய செய்வது எதுவும் இல்லை.
நம்மளை சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் நடந்த காரியங்கள், தவறான காரியங்கள் நம்ம இருதயத்தை காயப்படுத்திடுது. ஆனால் பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையை அதிகமாக லவ் பண்ணும்போது, இதன்படி செய்யும்போது எதுவுமே நம்மளை நிலை குலைய செய்ய முடியாது. அந்த காயங்கள் ஏதோ எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நிலை குலைஞ்சி நம்மளை முன்னேற விடாமல் தடுக்குது. ஏன்னா உணர்ச்சி பூர்வமான காரியங்கள் ஒரு மனிதனை ரொம்ப நிலை குலைய செஞ்சிடும். அவனால் எதையுமே யோசிக்க விடாது, எதையும் செய்ய விடாது, அப்படியே ஒரு மாதிரி முடக்கி போட்டு விடும் பாருங்கள். ஏன்னா இந்த உணர்ச்சி பூர்வமான காரியங்கள் ரொம்ப ரொம்ப அநேகரை பாதிப்புக்குள்ளாக்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவனை நிலைக்குலைய எதுவுமே செய்ய முடியாது. செயல்பட விடாமல் அவனை தடுக்கிறதுக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றார். ஏன்னா சிலருக்கு பாருங்கள், வாழ்க்கையில் சிலருக்கு ஆவிக்குரிய பிரச்சனை, சிலருக்கு சரீரத்தில் வியாதி, சிலருக்கு பொருளாதார பிரச்சனை, அதெல்லாம் பார்க்க போகிறோம். சிலருக்கு வேறு விதமான பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சிலருக்கு என்ன பிரச்சனை, மென்டல் இல்னஸ் அல்லது எமோஷ்னல் ப்ராப்ளம். ஏதோ ஒரு காரியம் அவங்கள பாதித்து அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்குது. வாழ்நாளெல்லாம் அவங்கள செய்ய விடாதபடி அது மட்டும் நடக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அது என்ன எவ்வளோ காயப்படுத்திச்சு, என்னால் அதிலேருந்து வெளில வர முடியும் அப்படின்னு தவிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட யாருமே சரி பண்ண முடியாத அந்த உணர்ச்சி பூர்வமான காயத்தை சரி செய்து அவர்களுடைய காயத்தை ஆற்றி அவர்களை முன்னேறி செல்ல தேவனுடைய வார்த்தை உதவி செய்கிறது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா உலகத்தில் நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது. எப்படி இந்த உள்ளான காயத்தை ஆற்றுவது, இன்னர் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இருதயத்தின் காயத்தை எப்படி ஆற்றுவது. அப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா எமோஷ்னல் தெரப்பி, நிறைய தெரப்பி ட்ரீட்மெண்ட் அங்கங்கே கொடுத்துட்ருக்குறாங்க. எதுக்கு இதெல்லாம்? சிறு வயசில் நடந்த ஏதோ ஒரு தவறான காரியம், யாரோ தவறான விதத்தில் பயன்படுத்தி இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருத்தரை ரொம்ப காயப்படுத்தி அப்படியே உள்ளே வச்சுருக்காது. இன்னும் சரியாகலை, இவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் காயம் ஆறவே இல்லை, அது உள்ளத்தில் இருக்குது. ஏதோ ஒரு இதில் சில நேரத்தில் அது அவங்களுக்கே தெரியல, நடந்துருச்சு. ஆனால் அவர்கள் அது காயப்படுத்திகிட்டே இருக்குது, கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குது, வேதனைப்படுத்திகிட்டே இருக்குது. இதுக்கெலாம் நிறைய தெரப்பி சென்டர்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, அதை ஹீல் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறாங்க. நிறைய ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நல்ல விஷயம். ஆனால் அதெல்லாம் விட மேலான காரியம்தான் தேவனுடைய வார்த்தை. என்ன சொல்கிறாரு, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு வரும்போது உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஈஆர்வின்ற ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுது பாருங்கள், அந்த ஜனங்களை, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற ஜனங்களை வீழ்த்த எதனாலும் முடியாது. யாருமே எதுவுமே அவர்களை என்ன செய்ய முடியாதான், வீழ்த்திட முடியாதான். எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட தவறான விதத்தில் நடத்தப்பட்டு அதனால் ஏற்பட்ட காயத்தின் நிமித்தம் வாழ்க்கையில் அப்படி துவண்டு போயிருந்தவர்கள் இன்றைக்கு எழுந்து நின்று பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில். இந்த தேவனை நம்பி அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு கஷ்டப்பட்டு நிறைய வேதனை இருந்திருக்கு அவங்க வாழ்க்கையில், வெளியிலே வர முடியாத அளவுக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு காயங்கள். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஜெயித்து இன்றைக்கி நிற்கிறாங்க. எதனால்? இந்த தேவனுடைய வார்த்தையினால். அதனால தான் இந்த வார்த்தைன்னு நான் அடிச்சுக்கிறேன். இந்த தாவீது எழுதுகிற தாவீது பாருங்கள், இவர் வாழ்க்கையில் வராத பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? இவர் பண்ண தப்புனால நிறைய பிரச்சனை, இவருக்கு விரோதமாக நிறைய பிரச்சனை, இதெல்லாம் அவருடைய இருதயத்தை நிறைய காயப்படுத்திருச்சு, கஷ்டப்படுத்திருச்சு. எப்படி இதுலேருந்து வெளில வர்றது? தேவனுடைய வார்த்தை மட்டும் இல்லை என்றால் தாவீது துக்கத்திலேயே மடிஞ்சு போயிருப்பன்றார். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராவிட்டால் என் துக்கத்திலேயே நான் அமிழ்ந்து போயிருப்பேன். அவ்வளோதான், என் வாழ்க்கை அதிலேயே துக்கத்திலேயே துவண்டு போய் முடிஞ்சிருக்கும் அப்படின்றார். ஆனால் வேதம் அவருக்கு மனமகிழ்ச்சியாய் ஆனது. இந்த வார்த்தை அவரை தேய்ச்சியது, அவர் காயத்தை ஆட்சியது. டிபிடி என்கிற பேஷன் டிரான்ஸ்லேஷனில் மொழிபெயர்க்கிறாங்க பாருங்கள். இந்த தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு என்ன நடக்குதுன்னா, வாசிக்கிறோம் பாருங்கள். There is such a great peace and well-being that comes to the lovers of your word. உங்கள் வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு மிக பெரிதான சமாதானமும் நல்வாழ்வும் வருகிறது. அது மட்டும் இல்லை, and they will never be offended. அவர்கள் ஒருபோதும் எதனாலும் காயப்படுத்தப்பட்ட நிலையில் அப்படியே இருப்பது இல்லை. எதுவுமே அவங்கள பாதித்து அப்படி உட்கார வைக்கிறது இல்லை, அவர்களை புண்படுத்துறது இல்லை. அவர்கள் அதை தாண்டி ஜெயித்து முன்னேறுகிறார்கள். இப்போ ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உங்களை காயப்படுத்தியிருக்குமானால் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு வாங்க.
இந்த வார்த்தையை நம்புங்க, இந்த வார்த்தையை வாசிங்க, இதை தியானிங்க, இந்த வார்த்தையை நேசிங்க. இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக மாறட்டும். உங்களுக்குள்ளே இருக்கிற காயம், வருத்தம், வேதனை எல்லாம் போயிடும், கண்டிப்பாக போயிடும். நீங்கள் இருக்கிற நிலையில் கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த உணர்ச்சி பூர்வமான காயங்கள் நிறைய நேரத்தில் யார்ட்டையும் சொல்ல முடியாததாக இருக்கலாம். ஆனால் உள்ளே இருந்துகிட்டே இருக்குது, ஆறவே இல்லைன்னா நம்ம அடுத்த கட்ட நிலைக்கு செயல்பட முடியாது. நிறைய பேர் செயல்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். சொல்லவும் முடியல, சொல்லுவாங்க இல்லையா, சொல்லவும் முடியலையா, மெல்லவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நானே வச்சு புழுங்கிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தர் இடத்துல வாருங்கள், அவரிடத்தில் சொல்லுங்கள், அவருடைய வார்த்தையை தியானியுங்கள். நிச்சயமாய் அந்த காயத்திலிருந்து வெளிவருவீர்கள். உங்கள் வாழ்க்கைக்குன்னு தேவன் வைத்திருக்கிற அந்த மேலான வெற்றி வாழ்க்கையை நேராக நோக்கி முன்னேறி செல்வீர்கள். ஆமென். சரி, அடுத்தது தேவனுடைய வார்த்தை தீர்க்கிற 8வது காரியம் என்னவென்றால், என்ன செய்கிறது தேவனுடைய வார்த்தை? ஒரு அசாதாரணமான விசுவாசத்தை நமக்கு தருகிறது. தேவனுடைய வார்த்தை அசாதாரணமான விசுவாசத்தை தருகிறது. காட்ஸ் வேர்ட் கிவ்ஸ் அன்காமன் ஃபெய்த். பாருங்கள், வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா இந்த விசுவாசத்தில் ஒரு அசாதாரணமான விதத்தில் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம ஆபிரகாமை குறித்து ஜெபத்திலலாம் பார்த்தோம் இல்லையா? ஆபிரகாம் குறித்து நிறைய தியானிக்கிறோம். இந்த ஆபிரகாம் பாருங்கள், பிள்ளை இல்லை, வாழ்க்கையில் அவர் பெரிய தோல்வி மாதிரி இருக்குது அவருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தை அவருக்கு வருகிறது. அந்த பிள்ளை இல்லாத நிலையில் அவர் தேவனை விசுவாசிக்கிறார். ஆரம்பத்தில் அவர் பெரிய விசுவாசத்தில் வீரராக இல்லை, வல்லவனாக இல்லை. ஆனால் அவர் விசுவாசத்தில் வளர்றாரு, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாரு. எப்படி வளர்றாரு? நான் தேவன் சொல்கிறத பார்க்க போகிறேன், அவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறேன், அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், அவர் சொன்னபடி தான் எனக்கு ஆகும், என் சந்ததி இவ்வளவாக இருக்கும் அப்படின்னு நம்ப பாருங்கள், அவர் எந்த அளவுக்கு ஆகிட்டார்? விசுவாசத்தில் வல்லவனாகி விட்டார். இன்றைக்கி நாம் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். விசுவாசம்னு எடுத்துகிட்டா ஆபிரகாமை இல்லாமல் நீங்கள் பேச முடியாது. அந்த அளவுக்கு அவர் முன்மாதிரியான ஒரு நபராக இருக்கிறார். எப்படி ஆனார்? தேவனுடைய வார்த்தையினாலே. ஆதியாகமம் 15க்கு போனீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது. நிறைய பேர் பாருங்கள், எனக்கு தரிசனம் வந்துச்சு, நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், இதை ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் ஆபிரகாம் பற்றி வாசிங்கன்னா ஆதியாகமம் 15:1 அங்கே சொல்லப்படுகிறது அற்புதமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன? ஆபிரகாமுக்கு தரிசனம் உண்டாகலை, தரிசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. நிறைய பேர் தரிசனம் ஏதாவது வருமா, இயேசுநாதர் சிலுவை காட்சி கொடுப்பாரா, ஏதாவது நான் பார்க்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை விட மேலானது என்னது? அவருடைய வார்த்தை. அவரே அவருடைய வார்த்தைக்கு தான் பெரிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்குறார். இப்போ தரிசனத்தில் அவருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமாய் இருப்பேன், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நீ பயப்படாத அப்படின்னு பேசுகிறார். அவர்கிட்ட அவருடைய பயம் நீங்குகிறது, அவருக்குள்ள விசுவாசம் வருகிறது, விசுவாசத்தில் வல்லவராக அவர் மாறுகிறார். அப்போ வார்த்தை நமக்குள்ள ஒரு அசாதாரணமான விசுவாசத்தை கொடுக்கறது பாருங்கள். ஏன்னா விசுவாசத்தில் பல ரகம் இருக்கிறது பாருங்கள், பல விதம் இருக்கிறது. சில நேரத்தில் சிலர் கொஞ்சமாக விசுவாசிக்கிறாங்க, லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாச நிலையில் இருக்கிறார்கள். பெரிதாக அவர்களால் காரியத்தை நம்ப முடியல. சிலர் பார்த்திங்கன்னா தங்களுடைய வியாதி சுகமாகிறதுக்கு மட்டும் நம்புவாங்க. இது சுகத்துக்கு அடுத்த ஒரு விசுவாசம். சிலர் பாருங்கள், ரட்சிப்புக்கு மட்டும் தேவனை நம்புவார்கள், இயேசுவை நம்புவார்கள். வேதத்தில் கூட வாசிக்கிறோம், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாச அவனுக்கு உண்டு என்று பவுல் கண்டு அப்படின்னு வாசிக்கிறோம் அப்போஸ்தலரில். அப்போ அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது. ஆனால் வேறு அது மட்டும் போதாது. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாச்சு, சபைக்குள்ளே வந்தாச்சு, இயேசுவை ஏற்றுக்கிட்டாச்சு, எப்படியாவது பரலோகம் போயிடும் அப்படின்னு உட்கார்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த விசுவாசம் போதாது. அசாதாரணமான ரீதியில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமென்றால், அசாதாரணமான காரியங்களை நீங்களும் சாதிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு அசாதாரணமான விசுவாசம் வேணும். சாதாரண விசுவாசத்தை வச்சு அசாதாரணமான காரியத்தை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. விசுவாசம் பாருங்கள், நான் விசுவாசத்தை குறித்து அடிக்கடி சொல்கிறது ஒன்று. விசுவாசம் இந்த கரன்சி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பரலோக ராஜ்யத்தில் எப்படி பூமியில் பணம் இருக்கிறதோ அதே போல் தேவனுடைய ராஜ்யத்தில் விசுவாசம் தான் பணம். இப்போ நம்ம கையில் 1000 ரூபா இருந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு என்ன செய்ய முடியுமோ அதை தான் என்ன செய்ய முடியும். ஆனால் ₹1,00,000 இருந்தால் ₹1,00,000 வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும். அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கிற அசாதாரணமான விசுவாசத்திற்கு வளரும்போது இந்த பூமியில் வழக்கமாக எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிற காரியத்தை அல்ல, அதை விட மேலான அசாதாரணமான காரியங்களை நாம் சாதிக்க முடியும். இப்போ விசுவாசம்னா என்ன? சும்மா நம்புகிறேங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிடையாது. நடக்கும்னு நினைக்கிறாங்க, நாளைக்கு இது மாறிடும் நம்புகிறேன்,
என் குடும்பம் நல்லாயிருன்னு நம்புகிறேன். அது கிடையாது. விசுவாசம், ஃபெய்த்னா என்ன? தேவனுடைய வார்த்தையின் மீது உள்ள நம்பிக்கை. அதான் ஆபிரகாம் குறித்து பார்த்தோம். ஆபிரகாம் எதை நம்பினார்? எனக்கும் பிள்ளை பிறந்தரும் அப்படி நம்பல. அவர் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நம்பி ஆபிரகாமும் சாராலும் கர்ப்பம் தரிக்க என்ன செய்தார்கள்? பலன் அடைந்தார்கள். தேவன் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தையின் மீது வைக்கிற நம்பிக்கை தான் என்னது? விசுவாசம். தேவன் சொன்னார், அதை அவர் செய்வார். அப்போ இந்த விசுவாசத்தில் எப்படி வளர்றது? ரோமர் 10:17 பவுல் சொல்கிறார் பாருங்க, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ இந்த விசுவாசம் வசனத்தில் இருந்தால் வருது, வேற எதுலேருந்து வரவே முடியாது. ஐயா எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க, என் விசுவாசம் வளரணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுனால, நான் உங்கள் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுறதுனால விசுவாசம் டக்குன்னு வளர்ந்துடாது. நிறைய பேர் அப்படியே தான் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு நம்பிக்கையே இருக்க மாட்டேங்குது, ஜெபம் பண்ணுங்க என் நம்பிக்கை வரட்டும் அப்படின்னு. கிடையாது, அப்படி நம்பிக்கை வராது. பாருங்கள், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ரட்சிப்பின் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு நமக்குள்ளே? யாரோ ஒருத்தர் இயேசுவை பற்றி நமக்கு என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. இயேசுவை பற்றி சுவிசேஷ வசனத்தை நாம் கேட்டோம். கேட்ட உடனே நமக்குள்ளே என்னது வந்துச்சு? ஓ, இவர் தான் ஆண்டவர், இவர் தான் ரட்சகர், இவர் தான் என்னை பாவத்திலேருந்து விடுவிக்கிறவர். இன்னும் விசுவாசம் வந்துச்சு பாருங்கள். நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோம், அவர் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், நம்முடைய பாவங்கள் நீங்கியது, ரட்சிக்கப்பட்டோம், மறுபடியும் பிறந்தோம். இது எப்படி வந்தது? வசனத்தினால், சுவிசேஷ வசனத்தை கேட்டபோது வந்தது. அப்போ ஜபத்தினால மட்டும் விசுவாசம் என்ன செஞ்சிடாது? வந்துடாது. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், இந்த தேவனுடைய வார்த்தையே பேச வேண்டும், இந்த வார்த்தையின்படி வாழ்க்கையில் செய்ய வேண்டும். அப்பொழுது விசுவாசம் அசாதாரணமான விதத்தில் வளர முடியும். இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது பாருங்கள். இப்போ ஒருவேளை கொஞ்சமாக நம்பிட்டு இருக்கலாம், நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், நம்புகிறேங்க அப்படின்ற நிலையில் இருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு வந்துடுவீங்க? இந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால், நீங்கள் படித்து கொண்டே இருந்தால், இதை எடுத்து தியானித்து கொண்டே இருந்தால், இதன்படி செய்து கொண்டே இருந்தால் ஆபிரகாமை போல மாறிடுவீங்க. அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வாசிக்கிறது போல நாமும் வல்லவர்களாகி விடுவோம். எனக்கு இது நடக்கும்ன்ற நிச்சயத்துக்கு வந்து விடுவோம். எதுவும் நம்மை தடை செய்ய முடியாது. எந்த ராஜாக்களும் தடை செய்ய முடியாது, எந்த அதிகாரிகளும் தடை செய்ய முடியாது, எந்த பிரச்சனையும் நம்மளை அமிழ்த்தி போட்டுவிட முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஜபத்தில் ஏற்கனவே பார்த்தோம், ஆபிரகாம் தேவன் சொன்னதை எடுத்து பேச ஆரம்பித்தார். வாய் ரொம்ப முக்கியம், கேட்குறது ரொம்ப முக்கியம். கேட்குறதுனால இருதயத்தில் வார்த்தை நிரம்புது. இருதயத்தில் நிரப்பின வார்த்தையை வாயை திறந்து என்ன செய்ய வேண்டும்? பேசிக்கொண்டே இருக்கும்போது, இதை பேசிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்குது? இந்த இருதயத்தில் வார்த்தையை கேட்டவுடனே உள்ள என்னது? வார்த்தை நிரம்பிச்சு, அந்த வார்த்தையினால் விசுவாசம் வருகிறது. இப்போ வாயை திறந்து பேசின உடனே அந்த விசுவாசம் என்னும் சக்தியை நாம் கட்டவிழ்த்து விடுகிறோம். இது எப்படின்னா, மழை பெய்யும் போது டேமில் என்ன செய்யுது? தண்ணி நிரம்புது இல்லையா? சேர்த்து வைக்கிறாங்க நிறைய. இப்போ தேவைப்படுற நேரத்தில் என்ன பண்ணுறாங்க? டேமை திறந்து விட்றாங்க. திறந்தோன்னே என்ன ஆகுது? அங்கே சேமித்து வச்ச தண்ணி அப்படி ஃபோர்ஸாக அடிக்குது. அது பல கிராமங்களுக்கு நன்மை பயக்கிறது, வயல்வெளிகளுக்கு நன்மை பயக்கிறது. அதே போல தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம தொடர்ந்து கேட்க நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் உள்ளே போகுது. இருதயத்தில் விசுவாசம் பெருகுகிறது. இப்போ வாயை திறந்து பேசணுன்னே விசுவாசத்தை நாம் கட்டவிழ்க்கிறோம், காரியங்கள் மாறுகிறது. அசாதாரணமான காரியத்தை நாம் செய்ய முடியும். காலைல பார்த்தோம் இல்லையா, மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இதுதான் இயேசு சொல்கிறாரு. இயேசு இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணார். கடலில் போயிட்டு இருக்கல, இறையாதே அமைதலாயிருன்னு வாயை திறந்து சொல்கிறாரு. அது காற்று அமைதலாகி விடுகிறது, கடல் அமைதலாய் மாறி விடுகிறது. எப்படி அந்த நிலைக்கு வந்தார் பாருங்கள். அவர் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அவர் 100% கடவுள், 100% மனிதனாகவும் செயல்படுகிறார். மனிதன் இப்படி தான் செயல்படணும்னு காண்பிக்கிறார். அப்போ நாம் சரியானதை எடுத்து பேச காரியங்கள் மாறும். கேட்கறதுனால விசுவாசம் வருது. 1 யோவான் 5:4 சொல்கிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ இந்த விசுவாசத்தை அபிவிருத்தி பண்ணுறது, வளர்க்கிறது எவ்வளோ முக்கியன்றதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இது புரியாதனால தான் யாராவது என்ன எங்கேயாவது போவோம், யாராவது எதாவது பண்ணுவாங்க, ஏதாவது மந்திரிச்சு விடுவாங்க, ஏதாவது ஜாம் பண்ணி விடுவாங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அதுவல்ல தேவனுடைய சித்தம். நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு வரணும், இதை கவனிக்கணும், இதை எடுத்து பேசணும், வாழ்க்கையில் காரியத்தை
சாதிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கொஞ்சம் மட்டும்தான், இது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு கிடையாது பாருங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தான் இந்த எல்லாம் கூடக்கூடிய விசுவாசத்தை நாம் என்ன செய்கிறோம்? கட்டவிழ்க்கிறோம். அப்போ கண்டிப்பாக அடுத்த கட்டம் என்னது? வாழ்க்கையில் வெற்றி. அப்போ அசாதாரணமான வெற்றி வேணுமா? அசாதாரணமாய் நீங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தை குறித்து தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் தொடர்ந்து பார்த்துட்டு வருகிறோம். தொடர்ந்து அதை தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம இன்னும் அதிகமாய் வல்லவர்களாய் மாறப்போகிறோம். ஏன் விசுவாசத்துக்கு நிறைய தடைகள் இருக்குது? ஏன் இன்னும் அதிகமாக நம்ப முடியல? ஏன் இன்னும் உறுதியாக இருக்க முடியல? அதெல்லாம் வருகிற நாட்களை நம்ம பார்க்க போகிறோம். அது உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சரி, இன்னொரு காரியத்தை பார்த்து இன்றைக்கி முடிக்கலாம். 9வது காரியம், தேவனுடைய வார்த்தை ஞானமுள்ள தீர்மானங்களை எடுக்க நமக்கு உதவுகிறது. God's word leads you to success because it helps you to take wise decision. தேவனுடைய வார்த்தை ஞானமுள்ள, புத்தியுள்ள, தரமான தீர்மானங்களை எடுக்க நமக்கு உதவி செய்கிறது. இதுதான் யோசுவா 1:8 பார்க்குறோம். எப்படி அவன் புத்திமானாய் நடந்து கொள்வாய் அப்படின்னு அவனை பார்த்து சொல்கிறார் இல்லையா? எப்படி புத்திமானாக நடந்து கொள்வது? இந்த வார்த்தையை வாசி, இதை தியானம் பண்ணி, இதன்படி செய்ய, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இந்த புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு இல்லையா, அது தேவனுடைய வார்த்தையினால தான் வர முடியும். வேறு எதனால என்ன செய்ய முடியாது? வர முடியாது. நிறைய பேர் தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன? புத்தியான சரியான தீர்மானங்களை வாழ்க்கையில் எடுக்க தவறிவிட்டார்கள். பாருங்கள், நானும் நிறைய நேரத்தில் அப்படி இருந்திருக்கிறேன். சில காரியங்களில் சரியான தீர்மானம் எடுக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்னு தோணும். ஏன் கோட்டை விட்டுட்டோம்? வார்த்தையின்படி செய்யாமல் நம்மளே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டோம். நமக்கு தோன்றதை செஞ்சுட்டோம். அதான் பிரச்சனை. ஆனால் பாருங்கள், வார்த்தையில் வரும்போது நம்ம புத்தியான ஞானமான தீர்மானங்களை எடுக்க முடியும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, குடும்பத்தை நடத்தினாலும் சரி, ஊழியம் பண்ணாலும் சரி, புத்தியான ஞானமான தீர்மானங்களை எடுத்தால் நிச்சயமாய் வெற்றி அடைய முடியும். நீதிமொழிகள் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம். வேதம் முழுவதும் இதை குறித்து போதிக்குது. இந்த புத்தியான ஞானமான தீர்மானங்கள் குறித்து நிறைய போதிக்குது பாருங்கள். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதியப்படலாம் நீதிமொழிகளில் சொல்கிறாரு. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. எவைகளை சொல்கிறாரு? என் போதகத்தை, என் வார்த்தை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். அப்போ இந்த வார்த்தை கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. ஏன் கண்களை விட்டு பிரியாது இருக்கக்கூடாதான்? இந்த வார்த்தை மெய் ஞானத்தை கொடுக்கிறது, நல்ல ஆலோசனைகளை நமக்கு தருகிறது. அப்போ மெய் ஞானமும் நல்ல ஆலோசனையும் இருந்தால் என்ன ஆகும்? நம்ம அதன்படி ஒரு தீர்மானத்தை எடுப்போம். தப்பான தீர்மானத்தை என்ன செய்ய மாட்டோம்? எடுக்க மாட்டோம். நிறைய பேர் யாரையார்ட்டையோ கேட்டு ஆலோசனை கேட்டு தப்பான தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தையை கவனி, என் வார்த்தையை உன் கண்ணை விட்டு எடுத்துடாத. இதுதான் உனக்கு மெய்யான ஞானம், உண்மையான ஞானம். இதுதான், இது உனக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கும். இந்த நல்ல ஆலோசனையும் மெய் ஞானமும் இருக்கும்போது நல்ல தீர்மானத்தை எடுப்போம், வெற்றி உண்டாகும். பாருங்கள், இதனால தான் போன வாரம் பார்த்தோம், ஏசாயா 43:18 என் வார்த்தையின்படி நீ வாழ்ந்தால் உனக்கு சமாதானம் நதி போல பாயும்னு சொன்னார் கர்த்தர் இல்லையா? இந்த வார்த்தையை கை கொண்டனா, இதன்படி செஞ்சேன்னா நதியை போல சமாதானம் இருக்கணும். அப்போ உள்ளம் பெரிய ஒரு அமைதலாக சரியாக இருக்கும்போது என்ன ஆகுது? நாம் சரியான நிதானமான தீர்மானங்களை வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? எடுக்கிறோம். ஆமென். 23வது வசனத்தை பாருங்கள். அதே நீதிமொழிகள் 23 வார்த்தையை பற்றி சொல்லிட்டார். இந்த வார்த்தை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாகன்னு சொல்லிட்டாரு. 22 பாருங்கள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது. இது உனக்கு பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்போது, இது கழுத்துக்கு அலங்காரமாக, செயின் மாதிரி அலங்காரமாக இருக்கும்போது, இந்த வார்த்தையில் அப்பொழுது 23 வசனம் சொல்கிறார் பாருங்கள். அப்பொழுது, எப்பொழுது இந்த வார்த்தை கண்ணை விட்டு பிரியாமல் இருந்தால் இந்த வார்த்தை உனக்கு பெரிய அலங்காரமாக இருக்கும், உனக்கு ஆத்மாவுக்கு ஜீவனாக இருக்கும். அப்பொழுது நீ உன் வழியில் நடப்பாய். சரியான தீர்மானத்தை எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த வழியில் என்ன செய்கிறோம்? நடக்கிறோம். உன் கால் இடராது.
அப்போ கால் இடராமல் வாழ்க்கையில் வாழணுமா, சரியான வழியில் போகணுமா, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்கிறது இல்லையா, எனக்கு எதுவுமே வாய்க்க மாட்டேங்குதுங்க, நான் கை வச்சாலே வாய்க்கிறதே இல்லை, நான் எடுத்து போகிற வழியெல்லாம் இடறி போகுது, எது செஞ்சாலும் சரியாக வரமாட்டேங்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் இல்லையா. ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், அப்படி சொல்லுகிற அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதே கிடையாது. யாரோ ஒருத்தர் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டா போதும், ஜெபம் பண்ணுறது நல்லது. ஆனால் அதோட என்னது, ஜெபத்துக்கே என்னது ரொம்ப முக்கியம், விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே இவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த விசுவாசம் எங்கேருந்து வருது, வார்த்தையிலிருந்து வருது. நிறைய பேர் ஜெபம் ஜெபம் ஜெபம்னு ஓடுறாங்க, ஆனால் வார்த்தையை விட்டு விடுகிறார்கள். எதுவுமே வாய்க்கலை, ஜெபம் பண்ணுங்கன்னா அதனால் எல்லாம் சரியாகிற போகிறது இல்லை. ஒருவேளை அந்த ஜெபம் பண்ணுகிற நபர் ஒரு ஊழியர் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்பலாம், அதை போய் செய்யும்போது வாய்க்கலாம். ஆனால் தொடர்ந்து இந்த ஆலோசனை எடுக்கணுமே, இந்த மெயின் ஞானத்தை கண்டுபிடிக்கணுமே, அதை எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது, வானத்திலேருந்து அப்படி கொட்ட போதா உள்ள இல்லை. அவர் எழுதி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். நமக்கு சர்ச்சுக்கு வாரம் கரெக்டாக போயிடுறாங்க நிறைய பேர், ஆனால் பல வருடங்கள் போனாலும் அங்கே போய் உட்காந்து வார்த்தையை கவனிக்கிறதே இல்லை. நான் பார்த்துருக்கேன், சர்ச்சுக்கு போய் வார்த்தையை இந்த வசனத்தை கவனிக்காமல் இருக்க முடியுமா, இருக்க முடியும். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அவர் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கார், நமக்கு என்ன அப்படின்னு உட்காந்துட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அதனால தான் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, செய்கிறது வாய்க்க மாட்டேங்குது, செய்கிறத கரெக்டாக என்ன செய்ய முடியல, வாழ்க்கையில் செய்ய முடியல, அதனால ஜெயிக்க முடியல, அதான் பிரச்சனை. அப்போ சர்ச்சுக்கு போகிறதுனால ஜெயிச்சிடலான்னு கர்த்தர் என்ன செய்யலை, சொல்லலை. ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க, வாழ்க்கையில் குடும்பத்தில் ஜெயிச்சிருப்பாங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க, தொழிலில் ஜெயிச்சிருப்பாங்க, எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லா வச்சுக்கிறோமா வாழ்ந்திருப்பார்கள். கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை. அப்போ அதனால் நான் சர்ச்சுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறேன்னா இல்லை, சர்ச்சுக்கு போகிறது நல்லது, அங்கே வந்தால் தான் வார்த்தையை கேட்க முடியும். ஆனால் போய் வார்த்தையை கேட்குறதுக்காக போகணும். இன்றைக்கி சர்ச்சை அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்ற கணக்குக்காக நினச்சக்கூடாது, போகக்கூடாது. நான் கோயிலுக்கு போயிட்டேன்ப்பா, இன்றைக்கி எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான், நான் அவரை நம்பி தான் கோயிலுக்கு போய் உட்காந்து எந்திரிச்சு வந்துட்டேன், எல்லாம் அவர் கர்த்தர் பார்த்துப்பார், எல்லாம் ஏசப்பா சித்தன் என் வாழ்க்கையில் நடந்துடும். இப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்துங்க சொல்லுவாங்க, ஒரு அடி முன்னாடி போனால் 9 அடி பின்னாடி போகிறேன் நான், எதுவுமே செய்ய முடியல, செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. வாழ்க்கை ஒரு அடி முன்னாடி வச்சா 9 அடி 10 அடி பின்னாடி வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். இது எப்படின்னா, சின்ன வயசில் பார்த்துருக்கேன், இந்த சில இடங்களில் வழுக்கு மரம் போட்டி வைப்பாங்க. பெரிய ஒரு போஸ்ட் மாதிரி மரக்கட்டையில் பெரிய போஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிடுவாங்க, எண்ணெயை ஊற்றிடுவாங்க, மேலே இருந்து எண்ணெய் நல்லா வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த வழுக்கு மரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த உச்சியில் ஒரு கம்பில் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பெரிய பரிசை பணத்தையோ ஒரு நகையோ அதில் கட்டி வச்சுருவாங்க. யார் இந்த வழுக்கு மரத்தில் ஏறி உச்சிக்கு போகிறோன்னா அவன் அந்த பரிசை என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஆனால் இதில் என்ன ட்ரிக்குன்னா, யாருமே என்ன செய்ய முடியாது, ஏறவே முடியாது. ஏன்னா அவன் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருப்பான், அவன் ஒரு அடி இப்படி ஏறும்போது டக்குன்னு கீழே வந்துடுவான். சிலர் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஏறுவான், பாதி வரைக்கும் வந்துடுவான். சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு அடுத்த அடிக்கு இப்படி வைக்கும்போது போத்துன்னு கீழே விழுந்துருவாங்க, அப்படி ஃபுல்லாக கீழே வந்துடுவாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குது. ஒரு அடி வச்சா பல அடி பின்னாடி போயிடுறேன்யா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு தவிக்கிறவர்கள் உண்டு. நான் சொல்கிறேன் எப்படி இதை சரி பண்ணுறது அப்படின்னு. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஏன் இந்த வாழ்க்கையில் முன்னேற முடியல, ஏன் சரியான தீர்மானத்தை எடுத்து முன்னேறி போக முடியல அப்படின்னா பாருங்கள், நீதிமொழிகள் அதே 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை கவனிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்போ நம்ம ஏன் சுய பற்றி நான் அப்படி செஞ்சிருவோனாக்கும் இப்படி பண்ணிடுவோனாக்கும், எனக்கு தெரியாதா, எனக்கு இல்லாத அனுபவமா, எனக்கு இல்லாத அறிவா இப்படின்னு போகும்போது என்ன ஆகுது, இந்த வழுக்கு மரம் ஏறுற கதை தான் பாருங்கள். இந்த எண்ணெயை ஊற்றின வழுக்கு மரத்தில் ஏறி திரும்ப கீழே விழுந்து ஜெயிக்கவே, அந்த கடைசி வரைக்கும் அந்த பரிசு பொருளை எடுக்கவே முடியல, அந்த பணத்தை எடுக்கவே முடியல. இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஏனென்றால்
சுய புத்தியை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஜெயிக்க முடியல. அதனால நல்ல தீர்மானத்தை வாழ்க்கையில் என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. பாருங்கள், நீங்கள் நல்ல தீர்மானத்தை எடுக்க முடியலன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் சரியான ஞானமான தீர்மானத்தை எடுக்க தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. நம்மை புத்திமானாய் நடக்க வைக்கிறது. உன் வழிகளையெல்லாம் வாய்க்கச் செய்கிற நிலைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து விடுவார். எப்படி? இந்த வார்த்தைக்கு கவனம் செலுத்தும் போது, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது, இதை தியானிக்கும் போது, இதன்படி செய்யும்போது அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நாம் அடைய முடியும். ஆமென். ஜெயிக்க விரும்புகிறீங்களா? அப்போ என்ன பண்ணணும்? எனக்கு எல்லாம் தெரியும்னு போகக்கூடாது. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. படிக்க போகும்போது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இது புரியல, எனக்கு கற்றுத்தாங்க. வார்த்தை எடுத்து வாசிக்கணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே வார்த்தைக்கு வரணும் பாருங்கள். வாசிக்கும்போது நமக்கு ஞானம் உண்டாகும். சரியான காரியத்தை பேசுகிறதுக்கு, சரியான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த தேவனுடைய வார்த்தை உதவி செய்யும். காலையிலே முடியலன்ற இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள நம்பிக்கை, விசுவாசத்தை, அசாதாரணமான விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும். ஏதாவது உணர்ச்சி பூர்வமாக காயப்பட்டிருந்தீங்கன்னா அந்த தேவனுடைய வார்த்தை உணர்ச்சி பூர்வமான காயங்களை உங்களை விட்டு அகற்றி போடும். பாருங்கள், இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. உணர்ச்சி பூர்வமான காயங்கள் நீங்கும் போது நீங்கள் இன்னும் அதிகமாக செயல்படலாம். தொடர்ந்து வார்த்தை இன்னும் அதிகமாக கேட்கும்போது விசுவாசம் இன்னும் அதிகமாக அதிகரிக்கிற அந்த காயத்தை, அந்த வெறுப்பை, கசப்பை உள்ளே வச்சுட்டே இருந்தீங்கன்னா விசுவாசம் வளர முடியாது. அப்போ வார்த்தை காயங்களை ஆற்றுகிறது. தொடர்ந்து வார்த்தையை கேட்கும்போது விசுவாசம் அதிகரிக்கிறது. தொடர்ந்து இந்த வார்த்தையிலே கவனம் செலுத்தும் போது நல்ல ஞானமான புத்தியான தீர்மானங்களை எடுக்க முடிகிறது. வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறி செல்ல முடியும். சொல்லுகிறபடி உன் கால் இடராது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள், என் கால் இடராது, நான் முன்னேறி செல்வேன், புத்திமானாய் நடப்பேன், நல்ல வெற்றியை அடைவேன். ஆமென். யாவரும் எழுந்து நிற்கலாம். அடுத்த வாரம் தொடருவோம். இன்னும் சில பிரச்சனைகள் குறித்து, எப்படி தேவனுடைய வார்த்தையை தீர்க்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். முக்கியமான சில பிரச்சனைகள்லாம் குறித்து அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். பணப்பிரச்சனையை வேத வசனம் எப்படி தீர்க்கிறது என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். உண்மையாகவே பணப்பிரச்சனையிலேருந்து வெளியில் வரப்போகிறோம். ஆமென். நன்றி ஆண்டவர். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா, ஞானமுள்ள நல்ல தீர்மானங்களை எடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய வார்த்தை சொல்லுகிறபடி அப்பா, உடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே உணர்ச்சி பூர்வமான காயங்களை எல்லாம் ஆற்றட்டும். எங்களை தேற்றுவீராக, ஆற்றுவீராக. எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உடைய வார்த்தையை நம்புகிறோம். உம்மாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் கர்த்தாவே. நீர் அதற்கு உடைய வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். வார்த்தை அருமருந்தாக இருக்கிறது. எங்கள் காயங்களெல்லாம் ஆற்றுகிறது. எங்களை எதுவும் புண்படுத்தாத அளவுக்கு நாங்கள் சமாதானமாய் வாழ முடியும். வார்த்தை எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை, எதுவும் அவர்களை சேதப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எதுவும் சேதப்படுத்தாத, எந்த காயமும் இல்லாத வாழ்க்கையை வாழட்டும். உள்ளான காயத்தை எல்லாம் உடைய வார்த்தை ஆற்றட்டும். உடைய ஆவியானவர் ஆற்றுவீராக, தேற்றுவீராக. விடுதலையோடு வாழ உதவி செய்வீராக. உள்ளத்தில் அசாதாரணமான விசுவாசம் எழும்பட்டும். எதையும் சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும், இதில் இறங்கி செயல்பட முடியும் என்கிற அசாதாரணமான நம்பிக்கை பெருகட்டும். ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவர்களாகட்டும் கர்த்தாவே. இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஞானமான புத்தியான நல்ல தீர்மானங்களை எடுத்து முன்னேறி செல்ல, செயல்பட, ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவ ஆவியான ஒரு உதவி செய்வீராக. உடைய வார்த்தையிலே ஒவ்வொருவரும் மூழ்கட்டும். எல்லாரும் வார்த்தையின் மனிதர்களாய் மாறட்டும் கர்த்தாவே. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. விடுதலையோடு வாழ உதவி செய்யுங்க, வெற்றியோடு வாழ உதவி செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் இல்லாத விதத்தில் உங்கள் வார்த்தை இவர்களை இன்னும் மேலான ஆண்டவரே வெற்றியின் பாதைக்கு நேராக கொண்டு செல்லட்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்ம ஒரே ஒரு பாடலை பாடுவோம், ஒரு சரணம் மட்டும். தேங்க்யூ லார்ட்.
விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம், என்னே ஆனந்தம். ஆமென். God bless you. அடுத்த வாரம் சந்திக்கலாம்.